ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் நம்ம வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே வந்து வரோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் இருக்கக்கூடிய பார்ட் பி, பார்ட் சி இதுக்கான எல்லா வீடியோஸும் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துட்டோம். ஸோ வந்து 100 கொஸ்டின் இதிலேருந்தே கேட்பாங்க. நீங்கள் 100க்கு 100 உறுதியாக இதிலேருந்து வாங்கிடலாம். இன்னொரு பார்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏ, இதுலேருந்து 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நம்ம இதை சார்ந்து இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 30 வீடியோ நம்ம வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மிச்சம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக அப்லோட் ஆகிட்டே இருக்குது. அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 2A மெயின்ஸில் யூனிட் 1 இதோட வேர் டு ஸ்டடி. ஸோ வேர் டு ஸ்டடி அப்படின்னா இந்த டாபிக் சமச்சீர் புக்கில் எங்கே இருக்குது அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த குரூப் 2A மெயின் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் ஃபுல்லாகவே தமிழ்நாடு சார்ந்து வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா இந்த கதையில் மெயினாக தமிழ்நாடு சார்ந்த கண்டென்ட்டு அதை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக படிக்கணும். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 5 யூனிட் வந்து இருக்குது. எக்கனாமி, ஜாகிரஃபி, நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு சார்ந்த கண்டென்ட் என்ன, டேட்டா என்ன, அதை வந்து ஸ்ட்ராங்காக படிக்கணும். இப்போ நமக்கு சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி டாபிக் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ், டச் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இதை வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இந்த சிலபஸ் டாபிக் வைஸாக தனித்தனியாக பிரித்து இப்போ இந்த டாபிக் சமச்சீர் புக்கில் எங்கே இருக்குது அதை நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ நம்ம பிடிஎஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா வேர் டு ஸ்டடியில் வரிசையாக வந்து இருக்கும். இதான் சிலபஸ் இருந்த டாபிக். முதல்ல கொடுத்துருந்தாங்களா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன். அதை நம்ம வந்து சிலபஸ் டாபிக் கொடுத்துருப்போம். இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் வந்து இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த டாபிக் சமச்சீர் புக்கில் எங்கே இருக்குது, தமிழில் தனியாக கொடுத்துருப்போம், இங்கிலீஷில் தனியாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ தமிழில் தனியாக கொடுத்துருப்போம், இங்கிலீஷில் தனியாக வந்து கொடுத்துருப்போம். எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, எந்த டேர்மில் இருக்குது. ஸோ நம்ம இந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி தனித்தனியாக பிரித்து வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா இதை சார்ந்த வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம். வீடியோ பார்த்து கதையை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சமச்சீர் பிடிஎஃப் வந்து நல்லா வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு சில லெசனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாக்டாக எந்த பக்கம் வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஃபுல் சிலபஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதேமாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து டேனியர்கள், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு, ஆங்கிலோ மைசூர்வார், இதெல்லாம் வந்து சமச்சீர் புக்கில் எந்தெந்த இடத்துல இருக்குது எல்லாமே நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த பிடிஎஃப்பை நீங்கள் நம்மளோட ஆப்பில் இருந்து, நம்மளோட குயிக் லேர்னிங் ஆப்பில் இருந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் சிலபஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எல்லாமே வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் பிடிஎஃப் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த கார்னரில் 3 கோட் தெரியுதா வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ஃப்ரீ மெட்டீரியல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதுக்குள்ளே வந்து போங்க. வரிசையாக எல்லா ஃப்ரீ மெட்டீரியலும் இருக்கும். நமக்கு இப்போ என்ன தேவை, வேர் டு ஸ்டடி. ஸோ அந்த வேர் டு ஸ்டடிக்குள்ளே போங்க. இது வந்து குரூப் 2A மெயின்ஸுக்கான வேர் டு ஸ்டடி. இது வந்து ப்ரிலிம்ஸ் வந்து இருக்கும், இது வந்து மெயின்ஸுக்கு உள்ளே வந்து போங்க. இது யூனிட் 1. இப்போ நம்ம பார்த்தது நம்ம யூனிட் 2 அப்லோட் பண்ணிட்டோம், யூனிட் 5 அப்லோட் பண்ணிட்டோம். இன்னும் 2 யூனிட் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிமைனிங் இருக்குது. நம்ம வந்து அதையும் அடுத்து வந்து போட்டுருவோம். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த வேர் டு ஸ்டடி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இதை வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ மெயின்ஸ் படிக்காமல் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் படிக்கவங்களும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதிலே நம்ம கீழே டிஎன்பிஎஸ்சி 2025 சிலபஸ் ஃபார் ஆல் எக்ஸாம் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதில் வந்து இப்போ ரிவைஸ் சிலபஸ், புதுசாக சிலபஸ் விட்டாங்களா, அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்னலாம் கேட்பாங்க, எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அஃபீஷியல் சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த சேம் ஃபோல்டரில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ டிஎன்பிஎஸ்சி விட்ட அஃபீஷியல் சிலபஸும் உங்களுக்கு இந்த ஃபோல்டரில் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டமாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மொதல் 2 பிடிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்மளாக வந்து இது ஈஸியாக வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துருப்போம். இதில் வந்து பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும், ஸோ இப்போ வந்து ஜென்ரல் சயின்ஸ் முதல் டாப்பிக்கு, இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரஃபிலேருந்து எத்தனை கேட்பாங்க, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் எத்தனை கேட்பாங்க, இது வந்து எந்தெந்த யூனிட்டு, இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி எல்லா மெட்டீரியல் வந்து எடுத்துக்கோங்க.
இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நைட்டு 12 to 3 o'clock தவிர மிச்சம் எல்லா டைமில் நம்ம வந்து அவைலபிளாக வந்து இருப்போம். ஸோ நீங்கள் வந்து எப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 2 hours பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிப்ளை பண்ணிடுவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.